டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி எக்ஸாம் கம்மிங் சண்டே வந்து பார்த்தோன்னா டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் வந்து பார்த்தோன்னா எதுவும் வந்து டேட்டில் ஒரு சேஞ்சஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ சொன்னபடி வந்து பார்த்தோன்னா என்ன எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ ஹால் டிக்கெட் படி நீங்கள் எங்கே வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதே இடத்துல நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த டேட்டில் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஸோ இப்போ வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருக்க போகிற 2 நாள், ஸோ லாஸ்ட் 2 days நம்ம என்ன ஸ்டடி பிளான் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் நான் தரேன். அந்த இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிறது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. இந்த 2 நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சாட்டர்டேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணா படிங்க. இன்னைக்கு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் படிப்பீங்களோ, இல்ல ரெகுலரா எவ்வளவு நேரம் நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு. நாளைக்கு சாட்டர்டே மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க. உங்களுடைய ஸ்டடீஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பண்ணி வச்சிருங்க. இதுக்கு மேலே வந்து பண்ண வேண்டாம். ஒரு 9 மணியோ இல்லை 8 மணியோ, ஸோ 8 to 9 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாட்டர்டே உங்களுடைய ஸ்டடீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க, பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீப்பிங் அவர் தூங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே தூங்குங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு திருப்பி வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டர், ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ரீச் ஆகிடுங்க. அதே மாதிரி ரீச் ஆன முன்னாடியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. வாட்டர் கூட ஓரளவுக்கு நல்லா தண்ணி குடிச்சிட்டு, ஸோ என்னென்ன விஷயம்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா ரிப்போர்ட்டிங் டைமை தாண்டக்கூடாது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் என்ன வந்து பிட்வீன் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரீச் ஆகிடுங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய பதட்டத்தை முதல்ல நம்ம இங்கேருந்தே அவாய்ட் பண்ணிக்கிட்டே போக முடியும். சப்போஸ் நீங்கள் லேட்டாக எந்திரிச்சிங்கனாலோ, இல்லை நீங்கள் லேட்டாக சாப்பிட போனாலோ, இல்லை நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் லேட்டாக நீங்கள் ரீச் பண்ணாலோ, எதனா இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் லேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பதட்டம், உங்களுடைய உங்களுடைய ஒரு சில விஷயம் ஃபியர் அதெல்லாம் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது இதோட. ஏன்னா நல்லா ஸ்டடீஸ் பண்ணியிருப்பீங்க, நல்ல ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்க போகிற ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இந்த 2 days பிளான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டு நாள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், உங்களுடைய மேஜரில் 10 யூனிட் இருக்கும். ஸோ அந்த 10 யூனிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1.5 hours to 2 hours, முடிஞ்ச அளவுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒரு 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 யூனிட்டுக்கு எவ்வளோ வேகமாக ரிவிஷன் பண்ண முடியுமோ பட்டு 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 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஜஸ் தள்ளிக்கிட்டே வர போகிறீங்க. அந்த பேஜஸ் தள்ளுற இடத்துல உங்களுக்கு என்ன ஹைலைட் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸு, அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதனா நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை போட போகிறீங்கன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ், எந்தெந்த கொஷின்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ அது மட்டும், எல்லா கொஷின்ஸையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் ஃபோக்கஸும் பண்ணக்கூடாது. எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வேகமாக போயிடுங்க. ஒரு 10 யூனிட் இருக்கு. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 1.5 மணி நேரம், அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக 2 மணி நேரம், அதுக்கு மேலே போக வேண்டாம். அதுவே அதிகம். ஏன்னா அந்த டைமுக்கே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 1 hour to 2 hours. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபைனல் ரிவிஷன் பக்காவாக போடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு, பிளாக் பென், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனோம், அதை ரெடி பண்ணி வச்சுருங்க ஒரு மூலையில். கரெக்டாக நீங்கள் காலையில் நீங்கள் எக்ஸாம் எழுந்திரிச்சு நீங்கள் எக்ஸாம் கிளம்பும்போது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத, ஸோ அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு பிளேஸில் வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா அதை போய் காலையில் உட்காந்து தேடிட்டு இருந்து அதுலேயே நம்மளுடைய பதட்டத்தை வந்து அங்கே விடக்கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு போயிடுங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இருக்குதுன்னா
இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிக்கெட் அடிச்சுட்டு போங்க. என்னதான் கொஸ்டினுக்கு என்னதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையாச்சு. இப்போ டிஆர்பி போர்டில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அது கையில் கிடச்சதுன்னா ஒரே ஒரு ரிவிஷன் அதை போட்டு போயிடுங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி உங்களுடைய மேஜர் கொஷின்ஸும் கிடைச்சதுன்னா அதையுமே ஒரு ரிவிஷனை பார்த்துட்டு போயிடுங்க. ஒரு கிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஃபில்லிங். ஓஎம்ஆரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி குரூப் 4 குரூப் 2 ஸோ இது மாதிரி எதனா ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க. அந்த எக்ஸாம்லலாம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் நம்மளே அறியாமல். அந்த மிஸ்டேக்ஸுங்களை இந்த டிஆர்பி எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு வார்னிங்காக வச்சுக்குவோம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஓஎம்ஆரில் கொஷினில் டைப்பில் பண்ணும்போது உங்களுக்கு தான் தெரியும் நாம் என்ன தவிர நம்ம செஞ்சோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அந்த அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த இடத்துல அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான விஷயங்கள். முடிஞ்ச அளவுக்கு இருக்க போகிற இந்த 2 நாள் எப்படி வந்து ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு 1.5 hours to 2 hours. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் அதை ஸ்டடி பண்ணாலே கரெக்டாக முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் அது சிலபஸ் உண்மையிலுமே அது கொஞ்சம் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். டைம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே ஒரு 9 மணிக்குள்ளேயோ இல்லை 8 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அப்போ தான் நம்மளுடைய மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். எஸ்பெஷலி நியூ டாபிக்லாம் இப்போ வந்து படிக்க வேண்டாம். புதுசாக நான் இப்போ தான் வந்து ஒரு யூனிட்டே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் உட்காராதீங்க இதுக்கு மேலே. இல்லை எதனா ஒரு சில டாபிக் விட்டுருக்கீங்கன்னா ஆனால் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை நிறைய டாபிக் இருக்குது அப்படின்னா இப்போ எதுவும் புதுசாக வந்து தொடங்காதீங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து புதுசாக டாப்பிக்கை நம்ம தொட்டு அதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியாத பதட்டத்தில் பழச டாப்பிக்கை படித்ததையும் நம்ம விட்டுட்டு எதையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 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 கன்க்ளூஷன் இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ஒரு ரிவிஷனை போடுங்க. என்னென்னலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே ஒரு 8 to 9க்குள்ளே உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சண்டே மார்னிங் நான் எந்திரிச்சு திருப்பியும் காலையில் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு எதனா ஐடியா இருக்குது அப்படின்னா பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு எக்ஸாம் ஹாலுக்கு போகிற அந்த வேலையை மட்டும் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டாக நீங்கள் தான் செலக்ட் ஆக போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கொஷின் பேப்பர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரணும். அது மட்டும் ஒரு ப்ரே பண்ணிக்கிட்டு எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.